This is Swati from DV Times, the official magazine club of CG, ACT and SAP. இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னா அவரை எல்லாருக்கும் இன்ஃப்ளூயன்சராக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரிய வச்சது வந்து ஒரு சீரீஸ் தான். ஸோ அவங்க பார்த்தாவே நீங்கள் அது எந்த சீரீஸ்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ரோஷன் வித் அஸ். ஹாய் சார். ஹாய். ஓகே, ஸோ எப்படி உங்களுக்கு இன்னைக்கு வந்து பிரேக் த்ரூ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிற அவார்ட் கிடைச்சது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீலிங் கிரேட்ஃபுல், ஹாப்பி. ஓகே, ஸோ அது மெயினாக கிடைச்சது வந்து ஹார்ட் பீட் சீரீஸ்க்காக தான். ஸோ அந்த சீரீஸ் செட்டில் நடந்த ஒரு ஃபன் ஈவெண்ட், சம்திங் மெமரபிளான ஒரு ஈவெண்ட்னா வந்து ஸோ என்னாச்சுன்னா, நானும் ஹிதேஷ், என்னோட கோ ஆர்டிஸ்ட், என்னோட ஃப்ரெண்ட் கேரக்டர் ஒருத்தன் பண்ணியிருப்பான் ஹிதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னாச்சு, அவன் தான் வந்து எப்பயுமே வீட்டில் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷூட் முடிச்சிட்ட பிறகு. ஸோ ஷூட் முடிச்சுட்டு போகும்போது அவன் கார் வந்து டயர் வந்து ஷூட் ஸ்பாட்லேயே வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் 2 பேருக்குமே வந்து பஞ்சர் எப்படி போடுறதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. யூடியூப் பார்த்து பின்னாடி இந்த ஸ்டெப்னி டயர் எடுத்து நாங்கள் வந்து பஞ்சர் வந்து போட்டோம். ஸோ அது வந்து ஒரு ஃபன்னான அங்கே ஒரு டிஐவை பண்ணிட்டீங்க. சீரியஸ்லி அது எப்படி பண்ணுறதுனே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் வந்து காருக்கு வந்து பஞ்சர் நான் போட்டேன் அன்றைக்கி தான். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபன்னான ஒரு இன்சிடென்ட். ஓகே, ஸோ யார் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ண இப்படி ஆக்டிங்குள்ளே வரணும் அப்படின்ட்டு? யாருமே இல்லை. ஓகே, பட் உங்கள் ஜர்னி ஸ்டார்டட் வித் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் தான். ஓகே, ஸோ உங்கள் செட்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோ ஆக்டர்னா யார் சொல்லுவீங்க? எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஒருத்தங்க ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்கெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே இருக்க எல்லாருமே வந்து பேலன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப பேலன்ஸாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்களே ஹார்ட் பீட் சீரீஸில் வந்து பார்த்துருப்பீங்க, என்னடா எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. உண்மையாலே அவங்க நடிக்கலாம் இல்லை, உண்மையிலே வாழ்கிறாங்க. அவங்க எல்லாருமே உண்மையிலே நல்லவங்க தான். ஸோ இவங்க தான் பிடிக்கும், அவங்க தான் பிடிக்கும்னு சொல்லவே முடியாது. எனக்கு அங்கே இருக்க ஆக்டிங் மட்டும் இல்லாமல் பின்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே, அந்த ஹோல் டீமே வந்து ஒரு அவ்வளோ லவ்லியான ஒரு டீம். ஸோ இவங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே அதில் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் யாராவது ஒருத்தவங்களோட ஸ்கில்லை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருப்பீங்களா செட்டில்? அந்த மாதிரி கார்த்திக் சார் உங்களோட பெரிய விஷயம். கார்த்திக் சார், ஏன்னா அவர் வந்து டப்பிங் பண்ணுறச்ச நான் அவர் டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் வந்து லைட்டாக அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலனாலும் அது 1000 டைம்ஸ் அவர் பண்ணிவிட்டு எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிட்டு அவர் ஓகே சொல்லுவார். அதுக்கப்புறம் தான். ஓகே, ஸோ ஒரு குட்டி கொஷின், அதாவது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நைட் வந்து ஒரு ஆக்ட்ரஸோட டின்னர் சாப்பிடணும்னா யாரோட போய் சாப்பிடுவீங்க? நைட் ஒரு ஆக்ட்ரஸோட ஒரு ஆக்ட்ரஸ் தானா? இல்லை ஃபன்னாக கேட்டிங்க, அதான் ஃபன்னாக சொல்லுங்கள். சரி, நீங்கள் ஒரு 3 ஆப்ஷன் சொல்லுங்கள், நான் அதுலேருந்து. ஓகே, சமந்தா. ஓகே, அப்போ நஸ்ரியா, சமந்தா, த்ரிஷா. அப்போ யாராக இருந்தாலும் சமந்தா. ஓகே, சரி, இந்த அவார்டை வந்து நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லைக் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். ஷாமன், எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அவர் தான் எனக்கு கேஸ்ட் பண்ணார். அவர் தான் வந்து எனக்கு வந்து ஆக்டிங்கில் எமோஷன்ஸ் வந்து எப்படி டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆக்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அவரை மறக்க மாட்டேன். இந்த அவார்டு வந்து நான் ஹார்ட் பீட்டுக்கு இதுக்கு மேலே எத்தனை அவார்ட் வாங்கினாலும் அது காரணம் அவர் தான். ஏன்னா அவர் இல்லாமல் நான் வந்து ஹார்ட் பீட்டில் வந்து நடிச்சிருந்துருக்க மாட்டேன். ஸோ அவர் தான். ஸோ ஏதாவது ஒரு ஃபேன் மூமெண்ட் இருந்திருக்கா? ஏன்டா இப்படி ஆச்சு, நம்ம ஆக்டராகவும் இருந்துக்கலாங்களா அளவுக்கு யோசிக்க வச்ச ஏதாவது ஒரு ஃபேன் மூமெண்ட்? அப்படியெல்லாம் இல்லை, நான் இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த 3 வருஷம். ஸோ எனக்கு எத்தனை ஃபேன்ஸ் வந்தாலுமே வந்து அதெல்லாம் எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஸோ ஏதாவது ஒரு க்யூட் மூமெண்ட்? நிறைய க்யூட் மூமெண்ட் சீரியஸாகவே ஒன்று எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னா. ஸ்கூல் பசங்க, குட்டி பசங்க, இது வரைக்கும் காலேஜ் பசங்க எல்லாரும் வந்து நான் அவங்க ஃபேனாக இருந்திருக்கேன். ஹார்ட் பீட் பார்த்துட்ட பிறகு குட்டி பசங்களாம் வந்து விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஏன்னா குட்டி பசங்க வந்து ஹார்ட் பீட் பார்த்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இதுக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதான் அந்த கேரக்டர் வந்து எல்லாத்தையுமே போய் ரீச் பண்ணுச்சு, சின்ன பசங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ ஒரு குட்டி ரேபிட் ஃபயரும், திஸ் ஆர் தட். ஓகே, சோஷியல் மீடியா ஆர் பிக் ஸ்க்ரீன்? ஓ மை காட், வாழ வச்சதா இல்லை வந்து வாழ்க்கை கொடுக்கறதா? ஸோ சோஷியல் மீடியாவிலேருந்து நான் பிக் ஸ்க்ரீன் வந்துட்டேன். ஆமாம், இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிக் ஸ்க்ரீனில் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது சோஷியல் மீடியா. வாழ்க்கை கொடுத்ததை நான் மறக்க மாட்டேன். ஸோ சோஷியல் மீடியா. ஓகே, இன்ஸ்டா ஆர் யூடியூப்? இன்ஸ்டாகிராம். நான் யூடியூப்பில் பெருசாக ஆக்டிவாக இல்லை. ஸோ தளபதி. தளபதி. சீரீஸ் ஆர் மூவிஸ்?
சீரீஸ். ஓகே. புக்ஸா சீரீஸ்? சீரீஸ் பர்சன். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? யா, ஆக்டிங் கற்றுக்கிட்டு இருக்கவங்களும் சரி, ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இன்றைக்காவது ஒரு நாளாக வந்து ரொம்ப வெயிட் பண்ணி எனக்கு வந்து கடைசியில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி உங்களோட டேலண்ட்டை நீங்கள் அதில் காட்டும் போது தான் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் பீட்டில் காட்டினதுனால இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லைண்டப்பாக இருக்குது. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வயசாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வயசாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ ரோஷன், ரொம்ப வண்டர்ஃபுல்லான தாட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. கொஞ்சம் ஃபனி மூமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ்.